அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் கும்பராசிக்காரர்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு பல வகையில் யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் கூட தடையின்றி நடப்பதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய ஒரு சிறு முயற்சி கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெற்றிகளை தரும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கின்றது. சில கிரகங்களினுடைய அமைப்பு சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும், மேலும் என்னென்ன அனுகூலங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க. சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. மேலும் பார்க்கும்போது வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் வெளிநாட்டில் வேலையும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குங்க. அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் எட்டி பார்த்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஆனால் குடும்பத்தினருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்வது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த விஷயங்கள் நடக்கும். தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது. அதே நேரம் சில நேரங்களில் சுப விழா
விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க. நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம். சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரம் வீண்பழி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படப்பார். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமா நடக்கல அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட தோன்றலாம். மனம் தளராம இருக்கிறது நல்லது. வாகனம் வீடு ஆகியவற்றால செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்துல அமைதி குறையலாம். குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரம் உடன்பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க. சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய வேலைகளையோ மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் இதுவல்ல. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம். ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக பாருங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான ஜோதிட கணிப்பை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.